Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் பாஸ் பேபி தீம் பர்த்டே கேக்கோட ரெசிபியும் டெக்கரேஷனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 kgல 2 டயர் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. நான் ஆல்ரெடி சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் 3 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி எடுத்துக்கிட்ட அந்த மாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும், அதுக்கு கூட 1/2 கப்பு கொக்கோ பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 10 பெரிய சைஸ் முட்டையை எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 2.5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டையும் எசன்ஸும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி பீட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட 2.5 கப்பு சீனியும் 3/4 டீஸ்பூன் உப்பையும் 3 பேட்சஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டுக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டு நம்ம எக்கு நல்லா ஃப்ளஃபி ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எக்கு நல்லா பீட் ஆகி கிடச்சதும் அதில் 5 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 1/4 கப் மெஷர்மெண்ட் வரும். ஸோ அதனால நான் 1/4 கப்பும் அப்புறமா 1 டேபிள் ஸ்பூனே நான் எடுத்திருக்கேன். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3 பேட்சஸாக நம்ம இதில் ஆட் பண்ணி ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பால் சேர்த்துக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும் இந்த அளவில் சேர்த்துக்கணும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டின்னில் விட்டு கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் 2 kg, அதாவது 8 இன்ச் பேனில் 2 பேனு, அப்புறமா டாப் டயரில் 1 kg, 6 இன்ச் பேனில் 2 பேன், அப்படி பாட்டமில் 2 kgயும் டாப்பில் 1 kg, டோட்டலாக 3 kgக்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டது, அதனால் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும், சாரி. அப்புறமா எல்லா கேக்கையுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் டயருக்கு 6 பீஸும் டாப் டயருக்கு 6 பீஸும், அப்படி நான் டோட்டலாக 12 பீசஸ் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக டார்க் காம்பவுண்ட் கனாஷை ரெடி பண்ணலாம். நான் இப்போ டோட்டலாக 3 kgக்கு 150 கிராம் டார்க் காம்பவுண்டும் 150 கிராம் விப்பிங் க்ரீமையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெல்ட் பண்ணி எடுத்த இந்த சாக்லேட் கனாஷாவை நம்ம விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த க்ரீமை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. சுகர் சிரப்பில் நான் கொஞ்சம் சாக்லேட் கனாஷை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் கனாஷை ரெடி ஆகிருக்கு. அப்புறம் ஃபில்லிங்ஸில் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சாக்லேட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம சாக்லேட் கனாஷை மிக்ஸ் பண்ண விப்பிங் க்ரீம் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டம் டயரை ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு திக் போர்டு எடுத்திருக்கேன். இது போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் டயா உள்ளது. அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா லேயர்ஸையுமே சேர்த்து தான் நான் அதில் ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பை வச்சு, அதாவது சாக்லேட் கனாச்சி மிக்ஸ் பண்ண அந்த சுகர் சிரப்பை வச்சு ஃபுல்லாக நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயா எல்லா லேயர்லேயுமே, அதாவது நம்ம டாப்பில் வைக்க போகிற லேயர் போக பேலன்ஸ் உள்ள எல்லா லேயர்லேயுமே க்ரீமை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பேலட் நைஃப் வச்சுட்டு எல்லா லேயர்லேயுமே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கனாச்சியை நம்ம விட்டுட்டு அதையும் நம்ம ஸ்பேட்சுலா வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே.
அதுக்கு மேலே எல்லா லேயர்லேயுமே கொஞ்சம் சாக்லேட் க்ரம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் மட்டும் போட்டால் போதும். ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இனி லாஸ்ட்டாக 1 by 1 எல்லா பீசஸுமே எடுத்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேக்கில் ஸ்க்யூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்னது மாதிரி ஸ்க்யூவரை இன்சர்ட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறமா கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் பேக்லேயே நான் வச்சுருப்பேன், சென்டராக நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்டில் வந்து நேம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கிறது. செகண்ட் டயரை ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 6 inch டயாவை விடவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரியாக ஒரு போர்டை ஒன்று கட் பண்ணி சென்டரில் ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ கேக்கு வந்து டெலிவர் பண்ணும்போது ட்ராவலிங் டைமில் இந்த ஷேக் ஆகும்போது டாப் டயர் வந்து அப்படியே ஒன் சைடு வாக்கலையா அப்படியே சரிஞ்சிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு உள்ளாடி இப்படி சிங்க் ஆகி போகிற மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுக்கிறது. அந்த போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். தென் ஃபஸ்ட்டு டயருக்கு பண்ணது மாதிரி இதுக்கும் நான் எல்லா லேயருக்குமே சேர்த்து தான் நான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக சுகர் சிரப்பு வச்சு எல்லா லேயர்லேயுமே நல்லா சோப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டாப் லேயரை போக பேலன்ஸ் எல்லா லேயர்லேயுமே க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மேலே அதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே ஃபில்லிங்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். எல்லா லேயரையுமே ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டு அதில் க்ரம் கோட் முடிச்சு எடுத்தாச்சு. இனி கேக்கில் ஃபாண்டன்ல தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாஸ் பேபி தீமுக்குள்ள ப்ளூ கலரில் பவு நம்ம செஞ்சுக்கலாம். பவு செய்கிறதுக்கு ஒரு 2 inch விட்டும் அப்புறமா ஒரு 8 inch லென்த்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் பீஸோட 2 எட்ஜையுமே கரெக்ட் சென்டர்லையா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையிலையா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த பவோட ஷேப்பு கிடைக்கும். அப்புறமா அந்த 2 எட்ஜும் அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த போர்ஷன்லையா நம்ம அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். சென்டரில் அந்த ஸ்பேஸில் நிற்கிறது மாதிரியாக ஒரு பீஸை ஒன்று கட் பண்ணி அதை சுற்றி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை ஒட்டி விடுறதுக்காக ஒரு ப்ரஷில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎம்சியில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணோன்னா கூட அது நமக்கு அந்த க்ளூ மாதிரியே இருக்கும். சிஎம்சியில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து எடிபிள் க்ளூ அப்படிம்பாங்க. அப்புறமா இந்த ப்ளூ கலர் ஃபாண்டனில் இந்த நாசல் வச்சுட்டு சின்ன சின்ன அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாட்டம் டயரில் கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அப்புறமா இந்த பிளாக் கலரில் ஸ்ட்ரிப் கொடுக்கறதுக்காக 1 inch விட்த்துக்கு 2 பீஸ், அதாவது கேக்கோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா பிளாக் கலர்லையும் இந்த மாதிரி சர்க்கிள் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நாசல் யூஸ் பண்ணுறது இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கிள் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி நாசல் யூஸ் பண்ணோன்னா நல்லா நீட்டாக அந்த எட்ஜஸ் வந்து கட்டாய கிடைக்கும். ஃபஸ்ட் இந்த பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்தது மாதிரியே ஒயிட் கலர்லேயும் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபீடிங் பாட்டில் நம்ம ரெடி பண்ணிப்போம். அதுக்கு அந்த பாட்டிலோட சென்டரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் அதை கவர் பண்ணி எடுத்தால் போதும். அப்புறமா இந்த பாட்டில் ஷேப்போட டாப் பாட்டம் 2 சைடையுமே நம்ம இந்த மாதிரி அந்த ஃபாண்டன்ட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபீடிங் பாட்டிலுக்கு நிப்பிள் செய்யலாம். அதுக்கு அந்த ஒயிட் கலர் ஃபாண்டனை நம்ம கையில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது சின்னதாக ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நிப்பிள் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஃபீடிங் பாட்டில் கேப்பு செய்யலாம். அதுக்கு இந்த ப்ளூ கலர் ஃபாண்டனை கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியாக நம்ம கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் சர்க்கிள் ஷேப்பில். இந்த பீஸில் ஒரு சைடில் உள்ள எட்ஜை லைட்டாக நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இந்த கர்வ்டு ஷேப்பில் வரது மாதிரியே வச்சுக்கலாம். அப்புறமா இந்த ஃபாண்டன்ட் டூல் யூஸ் பண்ணி அதோட சைடில் இந்த மாதிரி ஒரு லைன் மார்க்கிங் கொடுத்துக்கலாம். லைட்டாக அந்த ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி தெரியறதுக்காக இந்த மாதிரி லைனாக போட்டுக்கலாம். ஃபாண்டன்ட் டெக்கரேஷனுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டம் டயரில் ஒயிட் கலர்லேயே தான் கொடுத்துருக்கேன். நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணதுக்கப்புறமா கேக் போர்டை ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். செகண்ட் டயருக்கு ஐஸ் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன்.
அது ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பாருங்கள் அதில் வந்து நிறைய பபிள்ஸ் விழுந்துச்சு. ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு விட்டேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை கேக்கை சுற்றி லைட்டாக இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு விட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும். இது செகண்ட் டயரை இதில் ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுக்கு சென்டரில் ஒரு உடன் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஒரு உடன் ஸ்கொயரை சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே செகண்ட் டயர் வைக்கும்போது அதோட பாட்டமில் ஒரு போர்டு வச்சு அதில் சென்டரில் ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த ஸ்க்யூவரில் அந்த ஹோல் இன்சர்ட் ஆகுறது மாதிரியாக இதில் வைக்கணும். லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு அதில் செட்டில் ஆகி இருந்துடும். நம்ம அந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் ஃபாண்டன்ல செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இந்த கேக்கில் வந்து எல்லாமே வச்சாச்சு. அந்த போ பார்த்தீங்களா நல்லா ட்ரை ஆகி கரெக்டாக அதோட அந்த ஷேப்பில் வந்திருக்கு. இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே இதில் வைக்கிற அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அந்த பாஸ் பேபி அப்படிங்கிற அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எடிபிள் ஷீட்டு கிடையாது, அது வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் டயருக்கும் செகண்ட் டயருக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு சின்ன டாட் டாட் மாதிரியாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்போ வந்து அதை ஸ்டாக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த க்ரீம் எல்லாம் ரிமூவ் ஆகலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் கவர் பண்ணிக்கலாம். நான் ஐசிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போர்டில் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறது அந்த பர்த்டே பேபியோட நேம் வைக்கிறதுக்காக. ஸோ அதில் வந்து நம்ம ஃபாண்டனில் நான் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபாண்டன் வந்து அந்த போர்ட்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஃபாண்டன் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பாஸ் பேபி டாப்பரை கேக்குக்கு மேலே வச்சு விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.